அனைவருக்கும் வணக்கம். இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள் இன்னைக்கு இயற்கை எழுதினார். அனைத்து திரையுலகமும் சேர்ந்தவர்களாம் பார்த்தீங்கன்னா போய் கண்ணீர் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். இதில் இளையராஜா என்ன பேசுறது, இது என்ன இடம், இதில் பேசுறதுலாம் ஒன்றுமே இல்லை, எங்களுக்கும் அவருக்கும் உள்ள நட்பு என்னன்னு தெரியும். அவர் இப்போ இறைவனிடம் சேர்ந்து விட்டார், ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்ற ஒற்றை வார்த்தையை முடிச்சுக்கிட்டாரு. எல்லாருமே மௌனமாக தான் போயிட்டு இருக்காங்க. ஆனால் செய்தியாளர்கள் திரும்ப திரும்ப அதாவது ஒரு இறந்த இடத்துல போய் கேள்விகள் எல்லாம் கேட்டுட்டு உட்காந்துருக்காங்க. இவங்க திறந்தே மாட்டாங்க வச்சுங்களேன். ஆனால் பாரதி ராஜா அவர்கள் ஒரு தமிழ் சினிமாவில் எப்படி நம்ம பாலச்சந்தர் அவர்களை பார்த்தோமோ அதே மாதிரி இரண்டு இமைகள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எப்படி பாலச்சந்தர் அவர்கள் இறந்தது நமக்கு ஒரு இழப்போ, அதே மாதிரி பாரதிராஜா அவர்களும் இறந்தது பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவுக்கு ஒரு இழப்புனே சொல்லலாம். ஏனென்றால் இந்த பாரதிராஜா, பாலச்சந்தர் இவர்களை பார்த்து தான் நிறைய இயக்குநர்கள் கதை வசனமே எழுத ஆரம்பித்தாங்க. ஒரே முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு செட்டுக்குள்ளேயே நடந்துக்கிட்டு இருந்த சினிமாவை வெளி உலகத்திற்கு இயற்கையான ஒரு இடத்திற்கு கொண்டு வாழ்வியலை மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்வியலை பதிவு பண்ணதில் பாரதிராஜாவின் பங்கு 100% இருக்குதுங்க. இப்போ கமலஹாசன் அவர்கள் ஆரம்பத்தில் எம்ஜிஆருக்கு அப்புறம் யார் வரப்போகிறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்த சமயத்தில் கமல் அப்போ வந்துட்டு இருந்தார். அந்த சமயங்களில் 1977 முதல் படமாக கமலஹாசனை வச்சே பண்ணியிருந்தார் 16 வயதினிலே. அதில் தான் ரஜினிகாந்த் அவர்களும் கமலஹாசன் அவர்களும் பார்த்தீங்கன்னா உச்சத்துக்கே போயிட்டாங்கன்னு சொல்லலாம். அதில் இளையராஜாவின் பங்கு நிறையவே இருந்தது. ஆறு அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இல்லை பாரதிராஜா அவர்கள் திரும்ப திரும்ப அந்த 16 வயதினிலே படத்தின் நினைவுகளை கூறிக்கிட்டே இருப்பார். ஏன்னா முதல் படத்திலேயே ஆர்ஆர் அவர் எதிர்பார்க்காத ஒரு எனக்கு உணர்வை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தார். அப்போது கமலஹாசன் அவர்களை கோவணத்துடன் நடிக்க வச்சது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் நடக்கும் அத்தனை விஷயங்களையும், வாழ்வியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் உணர்வுபூர்வமாக கொண்டு சேர்த்தல பாரதிராஜின் பங்கு நிறைய இருந்தது. அதற்கப்புறம்தான் நிறைய தென்னிந்தியாவிலிருந்து வந்த நிறைய பேர் இயக்குனருக்கு ட்ரை பண்ணுறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா படம் பண்ண ஆரம்பித்தாங்க. அது பாரதிராஜாவோட சாயல். அதாவது ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லுவாருன்னா, என் இனிய தமிழ் மக்கள் என்ன ஆரம்பிப்பார், அது நமக்கு நல்லாவே தெரியும். அந்த அளவுக்கு தமிழோட மண்ணை நேசித்தவர். தமிழ் மண்ணில் கலாச்சாரத்தை திரைப்படமாக கொண்டு சேர்த்ததற்கு பாரதிராஜன் பங்கு நிறையவே இருக்கிறது. இவர் வழியில் வந்த உதவி இயக்குனர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மண்ணின் பெருமையை கொண்டு சேர்த்ததற்கு பாரதிராஜா குருநாதராக செயல்பட்ட விஷயங்களையும் பதிவு பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இப்பொழுது அவர் உடல்நலக்குறைவாக இருந்ததாக பார்த்திங்கன்னா தகவல் வெளியே இருக்கிறது. இதில் கூடவே ராதிகா இறந்த செய்தியை கேட்டதுக்கு அப்புறமே உடனே போயிட்டாங்களாம். பார்த்தீங்கன்னா தன் தகப்பனாக பார்த்தார். அதாவது ராதிகா ஆரம்பத்திலேருந்தே பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய பேரை வளர்த்து விட்ருக்காங்க. பாரதிராஜா ஏகப்பட்ட ஹீரோயினி, ஏகப்பட்ட ஹீரோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய துணை நடிகர்லாம் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஏகப்பட்ட பேர், 50 100லாம் சொல்ல முடியாது, 200 300 பேர் அப்படின்னே சொல்லலாம். அந்தளவுக்கு துணை நடிகர்கள்லாம் வளர்த்து விட்டவர். ஏகப்பட்ட புதுமுகங்களை வைத்து தான் அவர் நிறைய படங்களும் பண்ணியிருந்திருக்கார். அதுலேயும் நிரூபித்து காட்டினவர். ராதிகா பார்த்தீங்கன்னா பாரதிராஜா மேலே தன் அப்பாவாக உயிராக எப்பயுமே இருப்பாங்க. அவர் ஒரு படம் பண்ணி இப்போயும் தாய்க்கிளின்ற படம் பண்ணதுக்கப்புறம் நேராக ஹாஸ்பிட்டலில் போய் சந்தித்து அந்த படத்தை போட்டு காமிச்சு பார்த்திங்கன்னா ஆசீர்வாதம் பெற்று வந்தாங்க. இப்போது அவர் இறந்த செய்தியை கேட்டதுலேருந்து நைட்டில் இருந்தே தற்போது வரைக்கும் பார்த்திங்கன்னா அவரை எடுத்துகிட்டு போகிற வரைக்குமே அவங்க கூடயே இருந்து ஒரு தகப்பனுக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் அவங்க செஞ்சுட்டு வராங்க. அனைத்து நடிகர்களும் இப்போ முதல்வர் விஜய் அவர்களும் போய் பார்த்திங்கன்னா அவருக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்திட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அனைத்து திரையுலகத்திலும் சேர்ந்தவர்களும் பார்த்திங்கன்னா போய் பாரதிராஜா அவர்களுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்திட்டு வந்திருக்கிறாங்க. இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னவென்றால், பாரதிராஜாவோடு சேர்ந்து இளையராஜா, கங்கை அமரன் இவர்கள் சேர்ந்து தான் சென்னைக்கே வந்தாங்க. வரும்பொழுது இங்கே பாரதிராஜா அவர்கள் வேலைக்கு போய் தான் பார்த்தீங்கன்னா இளையராஜாவுக்கும் கங்கை அமரனுக்கெல்லாம் சாப்பாடே வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லி அடிக்கடி கங்கை அமரன் கூறுவார். இப்பொழுதும் பார்த்தீங்கன்னா பாரதிராஜா அவர் இறந்த அந்த இடத்திற்கும் அந்த துக்க செயல்களில் அவர் சொல்லும் பொழுது இந்த வார்த்தையை தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தார். அந்த அளவுக்கு நட்பாக பார்த்திங்கன்னா ஒரு திரைய உலகில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தினவங்க தான் இந்த டீமே. அதில் பாரதிராஜன் பங்கு நிறைய இருக்குன்னு சொல்லி இளையராஜாவும் சொல்லிட்டு இருந்தாங்க. இடையில இவங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலுமே ஆனால் நட்பு ரீதியாகவும் உறவு முறையில் இவங்கள் பார்த்திங்கன்னா அவங்க பயணம் அப்படியே தான் போயிட்டு இருந்தது. இதில் இளையராஜாவை பார்த்திங்கன்னா உச்சத்துக்கு கொண்டு வந்ததில் பாரதிராஜன் பங்கு நிறைய இருக்குது. நான் ஏன் பாரதிராஜாவை ஃபஸ்ட்டு சொல்கிறேன் அப்படின்னா, என்றைக்குமே அதாவது மியூசிக் தான் உயிரோட்டம். ஆனால்
ஒரு விஷுவலைசேஷன் நீங்கள் பண்ணாதான் அந்த இடத்த வந்து நீங்கள் படம் பிடிச்சு தெளிவாக அந்த உணர்வை கொண்டு வந்தால் தான் ஒரு நல்ல மியூசிக் டைரக்டருக்கு உயிர் கொடுக்க முடியும். அப்படி உயிர் கொடுத்ததில் பாரதிராஜன் பங்கு நிறைய இருக்கிறது. இதன் மூலமாக தான் இளையராஜா வந்து பார்த்திங்கன்னா வெளி உலகத்திற்கு, அதாவது பேக்ரவுண்ட் மியூசிக்கில் வந்து இன்னமும் யாராலையும் நெருங்க முடியாத இடத்துக்கு போயிருக்காருன்னா அதற்கு முக்கிய காரணமே பாரதி ராஜாவோட அந்த விஷுவல் தாங்க. இப்படி மாறி மாறி, அதாவது பாரதிராஜாவும் இளையராஜா அவர்களும் மாறி மாறி புகழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. பாரதி ராஜா பண்ணால தான் நான் பண்ண முடிஞ்சுன்னு சொல்லி யார் இளையராஜா சொல்லுவார். பாரதிராஜா என்ன சொல்லுவார்னா, நான் என்னத்தை பண்ணாலுமே இவன் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஏதோ ஒரு டியூனை போடுவான், இப்படியுமா பார்த்தீங்கன்னா அது வேற மாதிரி இருக்கும், பிரமிச்சு போய் அப்படியே ஷாக்காகி உட்காந்துருவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கலைத்துறையை நேசித்து பேசக்கூடிய நபர்கள். இதிலிருந்து தான் பார்த்தீங்கன்னா மணிரத்னத்திலேருந்து பாலாவிலிருந்து அனைவருமே அவர்கள் திரைத்துறை பயணங்களை பற்றி பேசும்போதெல்லாம் இந்த இயக்குனர் இமயத்தை பற்றி, பாரதியை பற்றி பேசாத யாருமே கிடையாதுங்க. தற்போது உள்ள இயக்குனர் வரைக்குமே பாரதியை பற்றி பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு உணர்வுபூர்வமான ஒரு திரைப்படத்தை கொண்டு வந்து சேர்த்ததில் பாரதிராஜன் பங்கு நிறைய இருக்கிறது. இதில் த்ரில்லரான படங்களையும் நான் பண்ணுவேன்னு சொல்லி நிரூபித்து காட்டினவர் தான் பாரதிராஜா. எனக்கு வந்து கிராமத்து படங்கள் மட்டும் நான் எடுக்க மாட்டேன், பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டி சப்ஜெக்டும் எடுப்பேன், பார்த்தீங்கன்னா த்ரில்லரு, சஸ்பென்ஸ் படத்தையும் எடுப்பேன்னு சொல்லி அதையும் நிரூபித்து காட்டினார் பாரதிராஜா அவர். பாரதிராஜாவோட மகன் இறந்ததுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப மன உளைச்சல் ஆகிட்டார். அதுக்கப்புறம் அதுலேருந்து அவரால் மீளவே முடியலன்னு வச்சுங்களேன். ஏன்னா நிறைய படங்களில், அதாவது அது நடிகராக, அதாவது தாத்தாவா அப்பாவா நடிச்சுட்டு வந்திருந்தாரு. ஆனால் ரொம்ப தைரியமான ஒரு மனிதருங்க. ஆனால் மகன் நான் வந்து இறக்குற சமயத்தில் என் மகன் வந்து இறந்துட்டானே அப்படின்றது அவரால் துக்கம் தாங்கவே முடியல. அதுக்கப்புறம் தான் உடல்லாம் மெலிய ஆரம்பித்தது. ஏன்னா நல்லா நடிச்சுட்டு வந்த ஒரு மனிதன் வந்து திடீர்னு படுக்கை ஆனது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க அவர் மகனால் தான் வச்சுங்களேன். அதுலேருந்து மீளுவதற்கே அவரால் முடியல. கொஞ்சம் கொஞ்சமாக தேறி வந்தார். திரும்பவும் நடிக்க ஆரம்பிப்பார் அப்படின்னு நினைக்கும் பொழுது இறைவனிடம் சேர்ந்து விட்டார். இயக்குனர் இமயத்தின் ஆன்மா சார்ந்தடைய நாமளும் இறைவனை பிரார்த்திப்போம். அதாவது பாரதிராஜா அவர்களின் வரலாறு, எங்கிருந்து அவர் சினிமா ஆரம்பித்தார், தற்போது அவர் இறுதி காலம் வரை என்ன நடந்தது அப்படின்றத முழு வீடியோவாக ஒரு வீடியோ நம்ம போட இருக்கிறோம். நெக்ஸ்ட்டு அதை பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம்.